ஓலை அதை சுற்றி போட்டு தண்டி வச்சுக்கிறீங்களா? சரியா ஆமோ தெரியல வராதே தெரியாதா நீங்கள் ஊரி இதான் பாருங்க பாலவோடை ஊரி வீதி 5 கிலோமீட்டர். இந்த ஊரி கிராமத்தில் இருக்கிற பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட். பனை வழியை பாருங்க, ஒற்றை பனை வழி எப்படி இருக்குன்னு. இந்த அதுக்குள்ளுக்கு ஒரு கோவில். இதான் பாருங்க இந்த ஊரி கிராமத்துக்கு போகிற வழி. இந்த ஊரி கிராமத்தை பாருங்க எப்படி இருக்கணும். ஏற்கனவே வந்திருப்பேன், ஆனால் இப்போ என்னடா ஊரி கிராமத்தில் வந்து தான் நிற்கிறேன்னு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்து போட சொன்னுவேன். அதுக்குள்ளுக்கெல்லாம் கோவில் இருக்குது, போய் பார்ப்போம். பாருங்க ஆக்கள் போக முடியாத இடத்துல இருக்குதுங்க. ஊரி கிராமத்துக்குள்ளே போகிற வழியில் பாருங்க சின்ன கடை உண்டு. சன நடமாட்டமே. வேணுண்டா கல் ரக்கிறத வந்து கூட்டி கொண்டே காட்டுறாரு பாருங்க. இப்போ கல் ரக்கிற வீடியோ வந்து கேட்டுனான். அப்போ அந்த அண்ணன் சொன்னார், இந்த ஊரி கிராமத்தில் வந்து என் வீட்டை கூட்டிக்கொண்டு வந்தார், கல் ரக்கி வச்சுக்கிறாராம் பார்க்குறதுக்கு. அப்போ வரட்டாண்ணா அப்பா ஃபோன் அது இது நல்லா நீங்கள் நீங்கள் உங்களோட கஷ்டங்களை சொன்னீங்க 2000 பார்த்துட்டு முட்டியில் இறக்குற நீங்கள். இந்த தான் பார்க்குறேன் பாருங்க. வளமையாக போத்தில் காட்டியிருக்கிறத பார்க்குறேன். இல்லை வளமையாக போத்தில் காட்டி தான் இறக்குறவ முட்டி உடன்கல்லை குடிக்கலாமா? சின்ன டம்ளரில் தாரீங்களா? எவ்வளோ 100 ரூபா தாங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு பார்ப்போம். உடன்கல் பா வந்த நேரம் நல்லதாக போட்டு நல்ல வெயிலுக்கு. உடை மாதிரி இல்லை இந்த தூக்கலாமோ? அருமோ தெரியல வராதே. இது வந்து என்ன பேர் ஊருக்கு? காரநகர். காரநகர் ஊரியா? இல்லை இல்லை, ஊரிக்கு முன்னாடி பிட்டியல்லை. பிட்டியல்லை என்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்து நிற்கிறேன் பாருங்க. இங்கே வந்து பெனங்கல் இப்போ அந்த அண்ணன் எடுத்துக்கொண்டு வந்தது இந்த விடிய கல், உடன்கல்லுன்னு சொல்லலாம். ஒரு மத்தியானம் இருக்கு வேணா அண்ணன் குளிக்காத கல் அன்னைக்குன்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ஊற்றுறீங்க கிடக்க வேண்டாம். குளவியல் நிற்காம தான் படிக்கிறேன். குளவியல் எல்லாம் நிற்குமா தான் படிக்கிறேன். இவ்வளோத்தையும் குடிப்பேனோ தெரியல. அலைஞ்சாலும் நீங்கள் தான் பாருங்க யாழ்ப்பாணத்து கல், உரி கல். புளிக்கா கல். இதை பற்றி அன்னையிட்ட கேட்பேன். காணுமாண்ணே நான் அவ்வளோதுக்கு வரிப்பு இல்லை. இது எப்போ நீங்கள் கொண்டு எப்போ செய்வீங்க? இப்போ ஒரு மதியம் செய்வி இப்போவே இறக்கிட்டீங்களா? இது வந்து என்னென்னா இது ஒரு கல்லாக்குறதுக்கு குறைஞ்ச 4 நாள் செல்லும். 4-5 நாள் செல்லுமோ? அது பெருசாக புளிப்பு இல்லை அதில். இது கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போக மரப்பாக வரும். ஆனால் இப்போ இது இந்த இடத்துல அவ்வளோது வரிப்பு இருக்காது. பார்த்தேன் நல்லா இருந்தது. இப்போ இது எவ்வளோ போகுது ஒரு போத்தில்? ஒரு போத்தில்ண்டா உங்களுக்கு அந்த வந்து ஃபுல்லாக விட்டால் 200 ரூபா ஒரு போத்தினா. நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுக்குறோம்? நீங்கள் தவறனைக்கு அதுக்குள்ள சங்கம் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை போத்தில் ராக்குவீங்க? கிட்டத்தட்ட ஒரு இப்போ எல்லாம் சீசன் குறைஞ்சிட்டு ஒரு 40 போத்துக்கல் அப்படியே கொண்டு வருவாங்க. சீசன் குறைஞ்சிட்டு என்ன தாள் சீசன் குறையிறதுட்டு? பாளையல் முத்தி மலையாளம் அதால் அப்படியே பாளையல் முத்திட்டு பாளையல் முத்தி அடிப்பேன் ஆண் பேனை இப்போ கொண்டு பேனை இப்போ என்ன அழிஞ்சு கொண்டு வருதா?
இப்போ கூட நல்லா முத்திடும் முத்திடும். அது சீசனுக்குள்ள எடுக்கும். இப்போ இந்த பனை கல்லுக்கு இல்லாத காலத்தில் வேறு என்ன தொழில் செய்கிறீங்க? கடத்தொழில். கடத்தொழில் செஞ்சது. அது எங்கள் பக்கத்துலேயே போவீங்களா? நீங்கள் 2 பேரும் இருக்க குடும்பம்? பிள்ளையாள் இதான் உங்களோட இது அது இப்போ வீட்டுத்திட்ட வீடு கட்டுப்பாடு தான். இதான் உங்களோட பழைய வீடோ? இப்போ இந்த இடத்துல எத்தனை குடும்பம் வசிக்கணும்? எல்லாரும் இந்த தொழிலான செய்கிறது கல் சீவர் ஒரு சிலர். இப்போ நீங்கள் யார்கிட்ட பழகினீங்க? உங்களோட அப்பாட்டியா? சொந்த இடமே உங்களுக்கு இதுதான்? சரி சரி சரி. இப்போ நீங்கள் தான் பெனங்கட்டி எழுதுறது காய்ச்சிரும் இல்லையோ? அது இல்லை அதுக்குன்ற ஒரு சங்கம் இருக்குது. இப்போ அது செயற்பாடு. இப்போ இதில் வயசான ஆக்கலண்டைக்கு வந்து அவையலும் கல் சீவுறவையோ இங்கே கூட? வயசான ஆக்கலண்டு ஆக வயசான ஆக்கள் இல்லை, ஒரு அளவான 45-50 வயசுக்குள்ள. 50 வயசு. சரி சரி. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட இடத்துல கஷ்டங்கள் என்ன தேவைகள் இருக்குது? கஷ்டம்தான், எல்லாம் தொழிலும் கஷ்டம்தான். மற்ற இந்த பிள்ளைகள் வந்து படிக்க போகிறேன்னு சொன்னால் பொதுவாக என்னென்ன பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் அங்கே இருக்குது? தூரமாக பக்கத்துலையோ? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் பஸ்ஸில் பஸ். இந்த 2 கிலோமீட்டர் நீங்கள் சொல்ல கேரநகர் பள்ளிக்கூடம். அதுக்கப்புறம் பெரிய பள்ளிக்கூடம் அந்த A level அதெல்லாம் இங்கே இருக்கோ? சரி சரி. இதுதான் பாருங்க அந்த வீடு 200 தாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல. இதுதான் பாருங்க முட்டி. மற்றது இப்போ எல்லோரும் போத்தில் இல்லை கட்டுறவ. அது நீங்கள் முட்டியில் என்ன கட்டினா என்ன காரணம்டா குழாவி இலையால் அதுக்கப்புறம் அசிங்கப்படுத்து அது அதில் இதில் இதுக்கு பாடையான்னு சொன்னாங்க. அது பாருங்க எங்கே? அது உங்களுடைய அப்படி சுற்றி ஓலையை ஓலை அதை சுற்றி போட்டு தண்டி வச்சுக்கிங்களா? சரி சரி பாருங்க இப்படி இதெல்லாம் உங்களோட பாரு. இது என்ன வளவா? வேறு வளவா? தென்னங்கண்டு பனையாலே வரும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு சராசரி எவ்வளோ கல் எடுப்பீங்க? சராசரி ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 30 பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு ஏறுறது அப்படி கஷ்டமாண்டா? அப்படியான கஷ்டங்கள் இருக்கு உங்களோட கால் இடத்துல கொஞ்சம் இதாக வரும், தடிப்பாக வரும், கொஞ்சம் கையில் இல்லாமல் எல்லாமே அப்படி. வேறு என்னென்ன அந்த உபகரணங்கள் இருக்கா ஏறுறது காட்டுறீங்களா? இருக்கா என்னண்டா இப்போ பார்த்துருப்பீங்க அண்ணன் இந்த உபகரணத்தை பார்ப்போம் அப்படியான இதை வச்சுக்காருன்னு. இது வந்து கயிறு. இந்த கயிறு போட்டு அண்டி போடுமே. அவங்க இப்படி காட்டுறது சரி சரி. அந்த இதுக்கு சாமான வைக்கிறது கத்தி ரெண்டு கத்தி வைக்கலாம். இது அந்த கூடான்னு சொல்கிறாங்க. இதுதான் காலுக்கு போட்டு வர்றது. எல்லாரும் இதே வாங்கிட்டாரு. நான் அந்த கால் பட்டு உதுவு பட்டாதோ? சில பேர் இந்த இது மாறி போடணும் ஒரு தோலையோ இதோ ஒன்று. அது செய்யலாம். என்னது? அந்தரமாக இருக்குமா? நீங்கள் போயிட்டு எவ்வளோ நேரம் எடுக்கும்? 2 நிமிஷம். அப்படியே எழுதிப்படுங்க படம் வாங்கி. தங்குறதுக்கு படம் வாங்கிடுவீங்க அப்படி. அப்புறம் அப்படி மாறி மாறி ஏறணும் என்ன? எத்தனை வயசு அன்னைக்கு? 36 வயசு. எத்தனை வயசில் இந்த பனியாரி பழக்கம் உங்களுக்கு? நான் சின்ன வயசுலேருந்து வருவேன். இப்போ ஒரு 4 வருஷத்துக்குலாம் தோல் செய்யும். இப்போ பனைக்கும் பனையில் ஏறுறதுக்கும் தென்னையில் ஏறுறதுக்கும் என்ன வித்தியாசம்? பனை வந்து வழுக்கா தென்னை வழுக்கம். நீங்கள் தென்னையில் ஏறுவீங்களோ? இப்போ இது வந்து இப்போ நாங்கள் மெட்ட மரத்தில் நாங்கள் சராசரியாக மெட்ட மரங்கள் ஏறிக்க அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி? இப்போ நார்மலாக அது பிடிச்சி ஏறி போடுவீங்க? கையால் பிடிச்சி காலை வச்சு ஏறலாம். பழம் வந்து கொஞ்சம் வழுக்க இருக்கும். எங்கள் உடம்பு போயிட்டு கீழே தான் இறக்க மொழியே ஏற கொஞ்சம் கஷ்டமாக தான். ஏறி அப்படியே பிடிச்சி கொண்டு நீங்கள் இந்த ரோடு? இல்லை ஊரி ரோடு. இந்த ரோடு ஏன்னா முதல் வந்து இந்த இப்போ நாங்கள் வந்து வாட்டி நம்மளுக்கு அந்த ரோட்டு போகிறதுக்கு இதுக்குள்ள கல் எடுத்தவையாம். ஆழமும் ஆக்கெல்லாம் குளிச்சிருக்காங்களோ இங்கே? மீன் பிடிச்சிருக்கீங்கம்மா? இதாக பாருங்க இதுக்குள்ள இருக்குது, அமைதியாக இருக்குது. சின்ன பிள்ளைகள் போனால் ரங்குறேன் தெரியும் நான். இதான் பாருங்க அண்ணன் இந்த வீடு வந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஊரி கிராமத்துக்குள்ளுக்கு தான் போய் கொண்டிருக்கேன். இதில் ஒரு ஐயா இருக்கிறார். யார்கிட்ட வீடுன்னு தெரியாது. இந்த பாதை எங்கே போகுது தெரியாதா? நீங்கள் ஊரிக்கோ ஐயா ஊரிக்கிறாமாம்மா. சரி போயிட்டு வாங்க. நல்ல வெட்ட வெளிச்சமாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த இடம்.
இந்த இடத்த பற்றி தெரிஞ்சாக்கள் மேலதிக தவிர சொல்லுவோம். மற்றது இப்போ பார்த்துருப்பீங்க, நான் ஒரு வீட்டை போய் பேரம்பலம் முன்பள்ளியா சின்ன பள்ளிக்கூடங்கள் எல்லாம் செய்திக்கணும் பாருங்க. பாகல் மக்கள் இங்கேருந்து கூடுதலாக வெளிநாடுகள் அங்கே இங்கேருந்து போனதோட இந்த இடம் வந்து வேற அப்படி வரிச்சோடி போயிருக்கண்டு. இந்த இடத்துல கூடுதலாக பென மரங்கள்லாம் கூட தீவு பகுதி தானே, காரை தீவுன்ற இடத்துல இப்போ நான் நிற்கிறேன். அதை பற்றி நான் விளக்கம் வச்சு சொல்கிறேன். இது ஒரு முருகன் கோயிலோ இல்லை இல்லை பைரவர் கோயிலாக இருக்கும். அம்மன் கோயில், கண்ணகி அம்மன். நிற்க பாருங்க, கண்ணகி அம்மன் சிலம்பம், கண்ணகி அம்மன் சிலம்பு வச்சுக்கா. கோவலன் கண்ணகி, கண்ணகி சிலம்பு. அவங்க ஒரு பூவன் பார்க்க பக்கத்தில் மாய்க்கிறாங்க. காதரி யாழ்ப்பாணம், இங்கிருந்து பார்க்க யாழ்ப்பாணம் தெரியும். யாராளி துறை யாழ்ப்பாணம். ஆனால் அந்த காலத்தில் படகுகளில் இத்தனை இடங்களுக்கு எல்லாம் மக்கள் பயணம் பண்ணி இருப்பினோம். ஒரு இடத்துல நின்னோடத்துக்கு இடம் வாங்கி ஆட்டோ ஒன்று வருது. எதால போறாண்டு இது எங்க போகுது பாதை? இது வந்து வேறங்க கொட்டப்புளமன்ற ஒரு ஊருக்குள்ளாலாம் போய் கொண்டிருக்கிறேன். நல்ல பெயர், வித்தியாசமா இருக்கு. இதுக்குள்ளேயும் ஜனங்களையும் காணல பாருங்க. இங்கே 1-2 வீடுகள் நல்ல பெரிய வீடுகள் இருக்கு, மற்றதெல்லாம் சின்ன சின்ன வீடுகள். இதோ பாருங்க, இதுலேயும் இருக்குது. மற்றது என்னென்னா, ஊரியர் கிராமத்துக்கு போகிறதுக்காண்டி வந்து இங்கே வந்து சிக்கி போட்டேன்ட்டு இதான் சொல்கிறேன். ஊருக்கு தெரிஞ்சாக்களோட போச்சு இல்லையா? ஆனால் தெரியாத இடத்துக்கு போனால் திடீரெண்டு நல்ல நல்ல இடங்கள் எல்லாம் பெறும். இதுக்கு பாலினம் பாருங்க மக்கள். இந்த பழைய காலத்து வீட்டு இந்த வாசலை பாருங்க. உங்களுக்கு தெரியுதானே, இதுதான் கொட்டாப்புலம், காரநகர் கொட்டாப்புலம். இந்த வாங்க பழைய காலத்து வீடு. மதில் காட்டி கொண்டிருக்கிறோம். அண்ணா ஊருக்கு அப்படி போகலாம். நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு போகிறோம். இந்தாலே போகணும். சரி, இதான் வந்து அம்மா பள்ளியா கோயில் ஒன்று விட்டிஞ்சு போயிருக்கு, பராமரிப்பு இல்லாமல். என்ற கடவுளை இது ஆட்டியடாப்பா கோயில். ஒரு கோயில் ஒன்று விட்டிஞ்சு போயிருக்குவா. இதான் நிலைமையோ தெரியல. என்ன ஜனங்களுக்கு இந்த வாலினம் கடப்பாயலா. என்ன சொல்கிறான்னு தெரியலை. புலம்பெயர் நாட்டில் தமிழர்கள் இருக்கிறதாலேயோ இல்லையோ என்னவோ தெரியலை. இப்போவும் நிறைய கோயில்கள் உயிர் போட இருக்குது. இல்லாட்டி இந்த நிலைமை தான் போல். ஒரு கோவில் இருக்குது, இதுதான் அந்த உடைஞ்ச கோயிலான்னு சொல்லி காட்டினாங்க. இது பாருங்க, இந்த பராமரிப்பு இல்லாமல் அப்படியே பழுதா போட்டுது. வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலாக இருக்கலாம். ஒரு ஊரில் வந்து கோயில் சிதவடைஞ்சிருக்கண்டா அந்த இடத்துல இருக்க மக்கள் இந்த குடித்தொகை குறைஞ்சு கொண்டு வருது, அல்லது பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த கோயிலை தான் மக்கள் அவர்கிட்ட காசு இருந்தால் புனரமைப்பினம். எப்படி நிலைமை? நீங்கள் இப்படியான கோயில்களில், அதாவது பழமை வாய்ந்த அப்படி கிராமத்து கோயில்கள்லாம் கூடுதலாக நாங்கள் கவனம் செலுத்தணும். இல்லாட்டி வந்து அந்த கிராமங்கள் அழிஞ்சு போனால் தமிழை அழிஞ்சு போன மாதிரி. இல்லாட்டி அந்நியர்கள் வெளியிலேருந்து வந்து குடியேற்றங்கள்லாம் பெறும். சரியோ? இங்கே பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஊரி என்ற இடத்துல இருக்க ஒரு கோவில். இந்த கோவில் வந்து பராமரிப்பு இல்லாமல், பராமரிப்புன்னா இப்போவும் கும்பிட்றவ, ஆனால் வந்து இப்படி அந்த பொருளாதார பிரச்சனை போல் அதனால் இந்த கோவிலை வந்து வடிவாக புனரமைச்சு கட்டையில் போல். இங்கே பாருங்க, ஓடு அந்த இதுகள் எல்லாம் தாறுமாறாக போயிருக்குது. நாங்கள் பெரிய பெரிய கோயில்கள் கட்டுற முக்கியம் இல்லை, அந்த பழமையை வந்து எப்போவுமே பேணி பாதுகாக்கணும். இதெல்லாம் அந்த காலத்து சுண்ணாம்பு சுவர்கள் பாருங்க.
இதெல்லாம் பழைய கோயில். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இப்படியான கோயிலெல்லாம் விருப்பம். சின்ன சின்ன கோயில், கிராமத்து கோயில்கள். பெரிய கோயில்கள் கட்டுறது பெரிய வேலை இல்லை. ஆனால் இந்த கோயில்களில் சின்ன கோயில்கள் இப்படியான இதெல்லாம் வரலாறுகள் இருக்குது. இங்கே எப்போ விழுமன் இருக்குது பாருங்க. இந்த கோயிலெல்லாம் எப்படி சொல்கிறோன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இது முருகன் கோவில். அப்படியே தான் இருக்கும். இங்கே முருகன் படம் இருக்குது. வடிவா தெரியல, பார்ப்போம் இருக்கா. முருகன் இல்லை, வைரவர் கோயில் பாருங்க. இப்போ மக்கள் அந்த பழைய இடத்துலையே வச்சு கும்பிடினோம். அதுக்குள்ளே பாம்பு புத்தம் இருக்குங்க பாருங்க. பாம்பு இந்த இதில் இந்த உலக்கரிக்கிறது எனக்குரிய. இது என்ன முருகை கழிஞ்சு பாருங்க. இது என்னத்துக்கு இது வச்சுக்கணும்? என்ன ஒன்றுமே இருக்குது. அடிக்கிறதோ என்னடாப்பா எல்லாம் வினோதமாக இருக்குது. வளர்ந்து இஞ்சி பாருங்க. இது குள்ளுக்கால இந்த கல் வளருது. இஞ்சி உங்களுக்கு தெரியுதானே? இந்த கல்லை பாருங்க வளர்ந்துருக்கு. அப்பா ஏதோ அதிசய கல் தான். இஞ்சி பாருங்க எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கணும். என்னத்துக்கு இது வச்சவே என்னன்னு தெரியும். இது என்னடாப்பா இது அதிசயமாக இருக்குது. சீமெண்டோ இல்லை இல்லை, கடலில் வளர்ந்த ஒரு பாறை அமைப்பை பாருங்க எப்படி இருக்கு. இங்கே கடலின் பரிசு. நாங்கள் நிலத்தில் இருந்து கொண்டு கடலை பற்றி தெரியாமல் உண்மையில் வந்து கடல் அளவுன்னு சொல்லுவீங்க. நம்ம எந்த பெருசு கடல்லாம் வரலாறே தொடங்குது அப்படின்னா கடலில் தான் புதஞ்சிருக்குது எத்தனையோ பேற்ற வரலாறுகள், தமிழாக்கண்ட வரலாறு.